அந்த இவிஎம் மிஷின் ஃப்ராடுன்றாங்களே, சரி இவிஎம் மிஷின்ல மோடியும் விஜயும் சேர்ந்து தான் ஃப்ராடு பண்ணாங்க. சரி அப்படியே வச்சுப்போம். சரி 2 பேரும் சேர்ந்து தான் ஃப்ராடு பண்ணாங்க. பண்ணதும் தான் பண்ணிட்டாங்க. எதுக்கு வேறு 108 இந்த ஐயுஎம்எல் விசிகா சிபிஐ சிபிஎம்லாம் எல்லாமே ஒரு 118 ஒரு 120 வச்சு வின் பண்ண விட்டுருக்கலாமே. எதுக்கு வெறும் 108 கொடுத்துட்டு எப்ப நீ 2 வாப்பா, எப்ப நீ 2 வாப்பா, எப்ப நீ 2 வாப்பா, எப்ப நீ 2 வாப்பா அப்படின்ட்டு ஒருத்தங்களையும் கூப்பிட்டுட்டு இதுல காங்கிரஸ், அதாவது பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் ஆல்ரெடி இந்தியா லெவல்ல சண்டை போயிட்டு இருக்கு. எதிர்கட்சிகள்லாம் இல்லை, எதிர்கட்சிகள் தான் வரலாம். எப்படி விஜய் அவர்கள் தான் பிஜேபியோட ஆள் இல்லையா, அப்புறம் என் காங்கிரஸ் சேர்த்துக்கிட்டா அப்படியே ஒன்றும் விலங்கலையே. சரி இவிஎம்ல ஃப்ராடு பண்ணாங்க, சரி அதுக்கு ஏடிஎம்கேவே வின் பண்ண வச்சுட்டு போயிட்டுக்கலாமே. ஏடிஎம்கே 3வது போகணும்ட்டு பண்ணியிருப்பாங்க. இல்லைன்னா சரி பிஜேபி தான் ஒரு 27-28 இடத்துல நின்னீங்கல்ல, அந்த 27-28ல ஒரு 15 வின் பண்ற மாதிரி பண்ணிருக்கலாமே. ஏன் ஒன்னே வின் பண்ற மாதிரி பண்ணீங்க இவிஎம் ஃப்ராடுல? இல்ல சொல்றதும் தான் சொல்றீங்க, கொஞ்சமாச்சும் நியாயமா சொல்லலாம்ல. இது எதுக்கு தெரியுமா ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க? பங்களாதேஷ் அது வெஸ்ட் பெங்கால்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த இவிஎம் மிஷின்லாம் ஒரு இடத்துல வச்சிருந்தாங்க. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பத்தி எரிஞ்சிருச்சான். அது ஆக்சிடென்டலா இல்லை எவனா வேணுமே பண்ணானா என்ன எதுவும் தெரியல. அதுக்கு எல்லாரும் உடனே கொலை செட் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் விஜய் அவர்களுக்காக டிவிகேக்காக பண்ணப்பட்ட இவிஎம்பா, அதனாலதான் இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சிடக்கூடாதுன்ட்டு விஜய் அவர்களே குளித்து விட்டு எரிச்சிட்டாருப்பா.